வணக்கம். மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். உண்மையில் இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. அது சார்ந்தான நகர்வுகள் ஏராளமாக இடம்பெறுகின்ற பொழுதும் ஈரானின் அணு நிலைகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. ஏவுகணையால் இஸ்ரேலிய வைத்தியசாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய தலையீடு பற்றிய ஊகம் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அவைகள் சார்ந்துதான் பார்க்க போகிறோம். ஈரானின் அணு நிலைகள் மீது இஸ்ரேல் நேற்றைய தினமும் கடும் தாக்குதலை நடத்தியதோடு ஈரானிய ஏவுகணைகளில் இஸ்ரேல் தொடர்ந்தும் விழுந்து வரும் நிலையில் ஒரு ஏவுகணை மருத்துவமனையை தாக்கியிருக்கிறது. இரு எதிரி நாடுகளுக்கும் இடையிலான வான்மோதல் 7வது நாளாக நேற்றும் நீடித்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா இணைவது குறித்த ஊகங்கள் அதிகரித்துள்ளன. ஈரான் மீதான தாக்குதலுக்கான திட்டத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், ஆனால் அந்த நாட்டை தாக்குவதா இல்லையா என்ற இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அமெரிக்காவின் CBS செய்தி நிறுவனம் சொல்லுகிறது. ஈரான் அணு திட்டத்தை கைவிட இணங்கினால் அமெரிக்க தாக்குதல்களை கைவிடும் என்று அமெரிக்க மூத்த உளவு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி CBS செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. ஈரானில் நிலத்தடி யுரேனிய செறிவூட்டல் நிலை ஒன்றாக போர்டோ மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எவ்வாறாயினும் அமெரிக்காவின் தலையீடு குறித்து ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு அமெரிக்கா தலையிட்டால் அது மீள முடியாதொரு சேதத்தை எதிர்கொள்ளும் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இஸ்ரேலின் தெற்கே பீர்செபா நகரில் உள்ள ஜொரஹரா மருத்துவமனையில் இஸ்ரேலிய ராணுவ மற்றும் உளவு பிரிவு தலைமையங்களை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் புரட்சி காவல் படை சொல்லுகிறது. இஸ்ரேலிய தெற்கே உள்ள மருத்துவமனை ஒன்று உட்பட குடியிருப்பு பகுதிகளில் பல ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதாக இஸ்ரேலின் ராணுவ அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார். இந்த தாக்குதலில் அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ள சில முக்கிய மையங்கள் ஒன்றான டெல் அவிவுக்கு அருகே இருக்கின்ற ரமட்கென் பகுதியில் கட்டிடங்களுக்கு பொருத்தமாக பெருந்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மக்களை வெளியேறுவதில் அவசர பிரிவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல் அவிவை சூழ உள்ள பகுதிகளில் இடிபாடுகளில் மக்கள் தொடர்ந்தும் சிக்கி தவிப்பதாக அவசர சேவை பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். பெரும் எண்ணிக்கையான ஏவுகணைகளை தாக்க வருவதும் அவற்றை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறிக்க முயல்வதும் டெல் அவிவ் நகர வானில அன்றாட காட்சியாக மாறியிருக்குது. ஈரான் நடத்தி வருகின்ற தாக்குதலில் இஸ்ரேலில் 24க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் கூட இடம்பெற்ற இந்த தாக்குதலில் குறைந்தது 50 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தெற்கு இஸ்ரேல் சுமார் 1 மில்லியன் குடியிருப்பாளர்களுக்கு சேவை வழங்கும் 1000க்கும் அதிகமான படுக்கைகளை கொண்ட சரக் மருத்துவ நிலை வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பில் ஈரானின் தாக்குதலில் மருத்துவமனையில் பரந்த அளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் இல்லாத நோயாளர்களை அனுமதிப்பதை மருத்துவமனை நிறுத்தியிருக்குது. எனினும் இந்த வைத்தியசாலைக்கு அருகில் இருக்கும் இஸ்ரேலிய ராணுவ தளத்தை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் ஈரானின் மத்திய நகரான அரக்கில் உள்ள ஹொண்டாப் அணு நிலை மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் சொல்லுகிறது. நடன்ஸ் அணு நிலை மீது தாக்குதல் நடத்தியதாக அது தொடர்ந்து தெரிவித்தது. ஹென்தாப் மற்றும் அணு நிலைக்கு அருகே இருவடி குண்டுவெடிப்புகள் விழுந்ததாகவும் ஈரான் ஊடகம் கூறியிருப்பதோடு கதிர்வீச்சு அச்சுறுத்தல் இல்லை என்றும் செய்தி வெளியாகி இருக்கிறது. தனது அணு சக்தி திட்டம் அமைதியான நோக்கத்தை கொண்டது என்று ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. இஸ்ரேல் அணு நிலைகள் மீது நடத்தும் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று ஈரானின் அணுசக்தி நிறுவனம் கூறியது. குறித்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் பல தளங்களில் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இந்த தாக்குதலில் ஈரான் ராணுவ தளபதிகள் பெரும்பாலானவர்கள் மற்றும் முக்கிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வான் தாக்குதலால் கடந்த ஒரு வாரத்தில் ஈரானில் குறைந்தது 639 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 263 பொதுமக்கள் அடங்குவதாகவும் வாஷிங்டனை மையமாக கொண்ட ஈரானிய மனித உரிமைகள் குழு தெரிவித்திருக்கிறது. 1300க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த மோதலுக்கு மத்தியில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரச்சி இன்று ஜெனீவாவில் பிரிட்டிஷ், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாகவும் அதனை அவர் உறுதி செய்ததாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான இன்ட்ரா தெரிவித்திருக்கிறது. 3 ஐரோப்பிய நாடுகளின் கோரிக்கையை அடுத்து இந்த சந்திப்பு இடம்பெறுவதாக
இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் இஸ்ரேலுடைய நகர்வுகள் எப்படி நகருகின்றது என்பதையும், எவ்வாறு அமெரிக்கா தன்னுடைய அடுத்த நகர்வை கொண்டு செல்ல போகின்றது என்பதையும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.